வெல்கம் பேக் டு தாஸ்லம் கேடிஎன்எல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 3rd ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2ல் யூனிட் 3 டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்ட நிர்வாகம். அந்த லெசனை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கிளாஸில் என்ன இதுங்கிறது பார்ப்போம். பாருங்கள், இப்போ காவேரி என்ன சொல்கிறா, அவங்க அப்பாவும் காவேரியும் ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் மாதிரி டிவி நியூஸை பார்த்துட்டு லீவ் விட்டாங்கல்ல, எதனால் லீவ் விட்டாங்க, மழைக்காக லீவ் விட்டாங்க. அந்த மழைக்கு லீவ் விட்டது யார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பற்றி என்ன செய்கிறா, அவள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கா. உடனே காவேரி சார், டேட் ஹவ் இஸ் எ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செலக்டட்? இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்கள்ல, மாவட்ட ஆட்சியர், அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குறா. உடனே ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாங்க, IAS ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிக்வயர்டட் பை UPSC, Union Public Service Commission. These IAS officers are appointed as district collector. நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன செய்கிறாங்க, ஒரு தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வு மூலமாக என்ன செய்வாங்க, அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்வு பேர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதன் மூலமாக என்ன செய்வாங்க, இந்த கலெக்டரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பா சொல்கிறாங்க. அடுத்த உடனே என்ன செய்கிறா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸ் மானிட்டர்ஸ் எஜுகேஷ்னல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இன் தி டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்னால் யார், நம்மளுடைய மாவட்ட கல்வி அதிகாரி. எஜுகேஷனாலே கல்வி தானே, அந்த கல்வி அதிகாரி என்ன செய்வாங்க, நம்மளுடைய எஜுகேஷன் கல்வி மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம், இந்த ரெண்டு என்ன செய்வாங்க, இந்த 2 சார்ந்த நடவடிக்கைகளை அவங்க தான் என்ன செய்வாங்க, மேற்பார்வையிடுவாங்க. யார் மேற்பார்வையிடுவாங்க, கல்வி சம்மந்தப்பட்டதை மாவட்ட கல்வி அலுவலகம் தான் என்ன செய்யும், இதனுடைய கல்வி மற்றும் நிர்வாகத்தை மேற்பார்வையிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து லெட்டஸ்ட் நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC இஸ் ரிக்வயர்டட் தி ஸ்டேட்ஸ் பப்ளிக் சர்வீஸ் பர்சனல். இது என்ன செய்வாங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அதான் என்ன, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது மாநில பொதுச்சேவை பணியாளர்களை என்ன செய்யுது, ஸ்டேட்னா மாநில பொதுச்சேவை பணியாளர்களை என்ன செய்யுது, இந்த தேர்வு மூலமாக நியமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிற காவேரி, டேட் கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தெம். யாரை பற்றி, அந்த கலெக்டரை பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு சொல்ல முடியுமா, மாவட்ட ஆட்சியரை பற்றி இன்னும் அதிகமாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறா. உடனே அதுக்கு ஃபாதர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்கள்ல, அவங்க தான் மாவட்டத்தின் வருவாய்த்துறை தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அந்த இதுக்கும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சீக்ஸ் அசிஸ்டன்ஸ் from the police force to maintain law and order in the district. Superintendent of police follows the order of the district collector. They inform district collector time to time about the law and order in the district. The district collector இருக்காங்கல்ல, மாவட்ட ஆட்சியர் தான் என்னது, law and order, சட்டம் மற்றும் ஒழுங்கு என்ன செய்கிறாங்க, பாதுகாக்க யாருக்கு உத்தரவிடுறாங்க, போலீஸ்க்கு என்ன செய்கிறாங்க, உத்தரவிடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த உத்தரவுக்கு இணங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆர்டர் போடுறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போடுற ஆர்டரை கரெக்டாக என்ன செய்கிறாங்க, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு லா அண்ட் ஆர்டர் அந்தந்த நேரத்துக்கு, அவங்க சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக என்ன செய்வாங்க, அந்த சட்டம் ஒழுங்கை குறித்து தகவல்களை என்ன செய்வாங்க, டைம் டு டைம் அந்தந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்க, உடனே அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன செய்வாங்க, அந்தந்த தகவலை என்ன செய்வாங்க, உடனுக்குடன் என்ன செய்வாங்க, சொல்லிடுவாங்க. மாவட்ட ஆட்சியர் என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்சோ supervises local bodies like district board, village panchayat and municipal committees. யாரெல்லாம், மாவட்ட வாரியம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போர்டு, வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு என்னது, கிராம பஞ்சாயத்து மற்றும் முனிசிபல் கமிட்டி, நகராட்சி குழுக்கள், இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, மேற்பார்வையிடுவாங்க. யார் மேற்பார்வையிடுறது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அடுத்து ப்ரொமோட் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிசார்டர்ஸ் ஆர் டேக்கன் பை தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நேச்சுரல் டிசார்டர்னு இயற்கை பேரிடர், இந்த கடல் சீற்றம், இந்த புயல்லாம் வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு போகுது,
அதே மாதிரி மழை நேரத்தில் ரொம்ப அதிகமாக தண்ணிலாம் ஊருக்குள்ளே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி இயற்கை பேரிடர் டயத்தில் என்ன செய்வாங்க, தக்க நடவடிக்கைகள் யார் எடுப்பா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எடுப்பாங்க. அவங்க போய் அந்தந்த இடத்தையெல்லாம் மேற்பார்வையிட விடுவாங்கள்ல, ரொம்ப அழிஞ்சு போயிருக்கவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஏதாச்சும் நிதி உதவி செய்வாங்க, அவங்களுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுத்து அவங்கள என்ன செய்வாங்க, பாதுகாப்பான இடத்துல வைக்குவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹேஸ் எ மேஜர் ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன செய்வாங்க, நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னது, அரசாங்கத்துடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு யார் வைக்குவா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக் ஷுர் தட் தி பாலிசிஸ் should reach the people. உடனே என்ன செய்கிறாங்க, இந்த நலத்திட்டங்கள்லாம் இருக்குதுல்ல, அவங்க செய்யக்கூடிய எல்லா இதுவுமே மக்களை போய் கரெக்டாக சென்றடையுதா அப்படிங்கிறத மேற்பார்வையிடுறது யாருடைய முக்கிய பங்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய முக்கிய பங்கு. உடனே இது எல்லாத்தையும் கேட்டோன்னா காவேரி என்ன சொல்கிறாங்க, ஓகே டேட், ஐ வில் ஷேர் ஆல் திஸ் இன் மை கிளாஸ் அண்ட் லேர்ன் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் அவர் டிஸ்ட்ரிக்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். நான் இது எல்லாத்தையும் என்ன செய்வேன், என்னுடைய கிளாஸில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் என்ன செய்வேன், ஷேர் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி எங்கள் டீச்சர்கிட்டையும் நான் என்ன செய்வேன், இதை பற்றி விளக்கம் கேட்பேன் அப்படிங்கிறா. அடுத்து லாஸ்ட் பாருங்கள், க்ளோசரி. நேச்சுரல் டிஸார்டர், எ நேச்சுரல் ஈவெண்ட் தட் ரிசல்ட் இன் ஹியூஜ் டேமேஜ். இயற்கை பேரிடர், அதான் நேச்சுரல் டிஸார்டர். பெர்சோனல், பீப்புள் ஒர்க்கிங் இன் எ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக பர்டிகுலர் நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பாங்கள்ல, அதுதான் பர்சோனல். பீப்புள் ஒர்க்கிங் இன் எ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆளை என்ன செஞ்சுருப்பாங்க, நியமித்து அந்தந்த வேலை சரியாக செயல்படுதா என்னது மேற்பார்வையிடுறதுக்கு பர்சோனல். அடுத்து பாருங்கள், ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கான். லெட்டஸ் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேக்ஸ் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிஸார்டர். ட்ரூ. District collector does not supervises local bodies. False. The superintendent of police does not make sure that policy reaches the people. False. District collector works along with different department heads for the smooth functioning of the district. True. Recapனா நம்ம படித்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ரீகேப் பண்ணிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஹெட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், தலைமை பொறுப்பில் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ராப்பர் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். நம்மளுடைய மாவட்டம் என்னது ஒழுங்காக முறையாக செயல்படுதா அப்படிங்கிறத பார்க்குறது எல்லாமே யார், மாவட்ட ஆட்சி பொறுப்பாளர் தான். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இஸ் constitute of different department of the district such as police department, medical department, forest department and educational department. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே என்ன செய்யற முறையாக செயல்படுறதை பார்க்குறது யார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சீக்ஸ் அசிஸ்டன்ட் ஃப்ரம் தி போலீஸ் ஃபோர்ஸ் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் தி டிஸ்ட்ரிக்ட். நம்மளுடைய மாவட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக பாதுகாக்கிறது யார், காவல்துறையினுடைய பொறுப்பு தான். ப்ரொமோட் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிஸார்டர்ஸ் ஆர் டேக்கன் பை தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த மாதிரி இயற்கை பேரிடர் சீற்றம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கும்போது தக்க நடவடிக்கைகள் எடுத்தது யார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதனுடைய தக்க நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. நம்ம இந்த லெசனை ஃபுல்லாக இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த லெசனோட எவாலுவேஷன் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நல்ல லெசனை ரீட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ சொல்கிறேன்.